சிவருத்ரா இன்சைட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா, முருகருடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூரில் தான் அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியத்திலையும் சிலப்பதிகாரத்திலையும் உள்ளபடி பார்த்தா இந்த கோவில் 2000 3000 ஆண்டுகள் வரை பழமையானதுன்னு சொல்கிறாங்க. முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும்தான் கடற்கரையிலும் மற்ற 5 கோவில்களும் மலை கோயிலாக தான் அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை வெற்றி பெற்ற பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்கிறாரு. இந்த கோலத்திலேயே தான் மூலவர் முருகப்பெருமான் வலக்கையில் தாமர மலரோட அருள்பாலிக்கிறாரு. தலையில் சிவயோகி போல ஜடாமுகுடமும் தரித்திருக்கிறாரு. இப்போ இந்த கோவிலோட தல வரலாறை பற்றி பார்ப்போம். இந்த கோவிலோட தலவரலாறை பற்றி சொல்லணும்னா, தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்து வருகின்ற சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமான்கிட்ட சென்று வேண்டிக் கொள்றாங்க. அவர்களுடைய வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தன் நெச்சிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உண்டாக்குறாரு. அதிலிருந்து ஆறுமுகனாகிய முருகப்பெருமான் தோன்றாரு. பின் தன் தந்தையான சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்க வராரு முருகப்பெருமான். இதே வேளையில முருகப்பெருமானுடைய தரிசனத்திற்காக வேண்டி தேவர்களுடைய குருவான வியாழ பகவான் இத்தலத்துல தவம் இருக்கிறாரு. அவருக்கு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் இவ்விடத்திலேயே தங்கி வியாழ பகவான் மூலமாகவே அசுரர்களோட வரலாற்றையும் அறிந்து கொள்றாரு. அப்போ தன்னோட படைத்தளபதியான வீரபாகுவை அழைத்து சூரபத்மன்ட்ட தூது அனுப்புறாரு முருகப்பெருமான். அத்தூது எதையும் உயர்க்கும் மனப்பான்மையில சூரபத்மன் இல்ல. பின் முருகப்பெருமான் தன்னுடைய படைகளோடு சென்று சூரபத்மனை வதம் செய்கிறாரு. பின் வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்திலேயே எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்றாரு. அவரின் வேண்டுதலுக்கு ஏற்ப முருகப்பெருமானும் இங்கேயே தங்குறாரு. பின் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்புறாரு. முருகர் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்ட காரணத்தினால செயந்திநாதர் என அழைக்கப்பட்டாரு. பின் இதுவே காலப்போக்கில் மருவி செந்தில்நாதர் என்றானது. இத்தலம் அமைந்திருக்கக்கூடிய இடமும் திருச்செயந்திபுரம் என அழைக்கப்பட்டு பின் திருச்செந்தூர் என மருவியது. மேலும் இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா, முருகப்பெருமான் இத்தலத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறாரு. மூலவர் முருகப்பெருமானுடைய இடது பின்புற சுவர்ல ஒரு லிங்கம் இருக்குது. இந்த லிங்கத்திற்கு முதல் தீபாராதனை காட்டிய பிறகே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. சண்முகர் சன்னதியிலும் பின்புறத்துல ஒரு லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருள இருக்கிற காரணத்தினால தீபாராதனை ஒளியில மட்டும்தான் இந்த இரு லிங்கங்களையும் காண முடியும். திருச்செந்தூர் கோவிலோட ராஜகோபுரமானது மூலவர் முருகரோட சன்னதிக்கு மேற்கு திசையில அமைஞ்சிருக்கு. பிரதான கோபுரம் எப்பவுமே சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்கும். ஆனா இங்க கிழக்கு திசையில கடல் இருக்கிற காரணத்தால ராஜகோபுரமானது மேற்கு திசையில அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோபுரமானது 9 தளங்களை கொண்டதா அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் மூலஸ்தான பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமா இருக்கிற காரணத்தால எப்போதும் அடைக்கப்பட்டே தான் இருக்கும். கந்தசஷ்டி விழாவில் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த கோபுர வாசல் திறக்கப்படும். அப்போதும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்திலேயே தூண்டுகை விநாயகர் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இது சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட உப கோயில் தான். முருகர் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காமிக்கும் விநாயகராக இருக்கிற காரணத்தால தூண்டுகை விநாயகர் என பெயர் பெற்றாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சிவருத்ரா இன்சைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.